சாயங்காலம் உங்கள் ராம்யோகா மகிழன். இன்னைக்கு வீடியோ பார்க்க போறீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னக்கா பொங்கலுக்கு நீங்க எந்த விதமான ஷாப்பிங்குமே போலையே, ட்ரெஸ் எடுக்கலையா உங்களுக்கு? நான் இதை சொல்லி ஆரம்பிச்சிட்டீங்க. வேலை சரியான வேலை ரொம்ப சீன் போடாதீங்க அப்படிலாம் சொன்னீங்க. ஓவரா பண்ணாதீங்க. தம்பிக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. ஒருத்தவங்களா பேசி எடுத்தாச்சு. நேற்று நைட்டே அவனுக்கு வந்து 2 செட் ட்ரெஸ் எடுத்து ஒரு ட்ரெஸ் ஸ்கூலுக்கு போட்டு போயிட்டான். பாத்துருப்பீங்க கண்டிப்பா வீடியோல பாத்துருப்பீங்க. இன்னொரு ட்ரெஸ் சந்தன கலர் அவனுக்கு இருக்கு. எனக்கு ஆல்ரெடி வந்து அக்கா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இருக்கு. அப்புறம் நிறைய ட்ரெஸ் இருக்கு. புதுசு ட்ரெஸ் நிறைய இருக்கு. அதனால எனக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன், இந்த பொங்கல் கட்டாத சாரீஸ் நிறைய இருக்கு. லாஸ்ட் வீடியோல ராமே வந்து இப்படி திரும்பி பேசிட்டே இருந்ததை பார்த்து ஒரு பிடிக்கிறது. என்ன நான் வீடியோ போடலாம் உங்களுக்கு வெறுப்பா இருக்கானா, வீடியோ பார்த்து கூட பேச மாட்டீங்க அப்படிலாம் இல்ல தண்ணி ஊத்திக்கிந்தாங்களா, சரி தண்ணி மேல பட்டுரும்ட்டு நான் அதையே பாத்துக்கிட்டே இருந்தேன். அது கொஞ்சம் மண்ணா இருந்துச்சு, போய்க்கு இருந்துச்சு வீட்டு வாசல்ல. வீடியோ எடுக்க வர மாட்டேன், அதான் உண்மை. வீடியோ எடுக்கல கொஞ்சம் எனக்கு மண்டை காயுது. வேலை நடந்துக்கிறதுனால அதையே நினைச்சுக்கிட்டேன். இப்ப கூட அதே நடக்குமோ, இப்ப என்ன வேலை போய் நான் அப்படி இருந்து காலைல எந்திரிச்ச உடனே கடைக்கு போனேன். கொரியர் வந்துச்சு, கொரியர் வாங்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சு. இந்த வேலையும் பாக்கல அப்படி சொல்லடி நீ. அப்படி மாட்டேங்கிறாங்க. ஓகே, நான் வந்து வீட்டுக்கு வர கஷ்டம். இன்னைக்கு வந்து என்ன, இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து வீட்டுல நாளைக்கு தான் பொங்கல். காலையில அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இனிய பொங்கலை இனிப்பா சந்தோஷமா ஜாலியா வாழ்க்கை முழுவதும் இனிப்பான பயணங்கள் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி. அப்படி எங்களுக்கு எதுவுமே நடக்கலடா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பத்தி நான் கவலைப்பட எனக்கு தெரியாது. அதுக்கு சொல்றேன், தை பிறந்தா எல்லாத்துக்குமே வழி பிறக்கும். எல்லாத்துக்குமே வழி பிறக்கும். எனக்கு இப்ப கை வலிக்குது, இப்படியே பிடிச்சிருக்கு. வலி பிறந்துருச்சு, எனக்கு வலி பிறந்துருச்சு. ஓகே அவங்க டீஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்க போறோம், ஷாப்பிங் vlog மாதிரி வச்சுக்கோங்களேன். ஷாப்பிங் பண்றது எடுக்க முடியுமான்னு தெரியல, ஆனா ஷாப்பிங் வந்து போயிட்டு வந்துட்டு என்னென்ன இருக்கு, என்னென்ன வாங்கியிருக்கோம் எல்லாம் பொங்கலுக்கு நீங்க வாங்குற. நாங்க டிஃபரெண்டா வாங்குவோம் பொங்கலுக்கு. பாருங்க நீங்க. ஓகே பாருங்க, நம்ம சேனலை புதுசா இருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கிளிக் பண்ணிங்க. போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. இப்பதான் கிளம்பி இருக்கா. எங்க போறீங்க இப்ப? ஃபர்ஸ்ட் என்ன, நீ எங்க? எங்கேயுமே போலங்க. ஏய் அங்க எதுக்கு போற அத சொல்லு. அங்க வந்து எனக்கு வந்து ஆரி ப்ளவுஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3.5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. யார் பண்ணி கொடுத்தா, நம்ம சுபா ஆரி ஃபேஷன் சிஸ்டர் தான் பண்ணி கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 3 மாசம் பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் எடுத்து தைக்க கொடுத்தேன். தச்சுக்குள்ள அந்த சேலையை கட்டலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப முன்னாடி வந்து சேலை தச்சிருக்கால என்ன தெரியல, போய் பார்க்க போறாங்க. போய் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாம பொங்கல் அன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வருது. மாட்டு பொங்கலுக்கு வரும், குப்பிக்கு வரும், பொங்கலுக்கு வரும், வரிசையா அவங்க வீடியோவா தள்ளிக்கிட்டு வந்துருச்சு. மாட்டு பொங்கலுக்கு மட்டும் நான் வந்து ரெஸ்ட் தூங்க போறேன். ராமன் வந்து மாட்டு பொங்கல் என்னோட இருக்க மாட்டான். அவன் வந்து வேலை விஷயம் வந்து டெல்லி வரைய போறாரு. அவர் ரொம்ப வந்து பிஸி மேன், ஒர்க்கிங் மேன் ஆயிட்டாரு. உமன் சொல்றேன், மேன் ஆயிட்டாரு. அதனால அவர் வந்து வேலை விஷயமா வீட்டுல இருப்பாரு. நாங்களாம் போய் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணுங்க. நான் நாளைக்கு என்ன அவுட்ஃபிட் போட போறோம், நாளைக்கு என்ன ஜுவல்லரி, யோகா ஜுவல்லரி என்ன போட போறேன் அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்க. ரொம்ப அழகான ஒரு ஜுவல்லரி போட போறேன்டாமா. கண்ணை பறிக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி நாங்க வேர் பண்ண போறோம். பாத்துக்கிட்டே இருங்க. நம்ம யோகா யூனிக் ஜுவல்லரியில இப்ப நீ கடைக்கு போற, ஷாப் ஓபன் பண்ண போறோம். எல்லாரும் தெரிஞ்சுக்கும். இன்ஸ்டா நிறைய பேர் சொல்லல, ஏங்க இன்ஸ்டால நீங்க இன்னும் ரிவீல் பண்ணாம இருக்கீங்கன்னு இன்னைக்கு வந்தாங்களா அவங்க கூட சொல்லிட்டு போனாங்க. ஏன் இன்ஸ்டால ரிவீல் பண்ணல சொல்லுங்க, எல்லாரும் தெரியும். நிறைய பேர் சிவகங்கை லோக்கல்ல உள்ளவங்க எல்லாருமே வீட்லயே வந்து வாங்கிட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷம், சப்போர்ட் பண்றீங்க. நம்ம பிளேஸ்க்கா சூப்பர் பிளேஸ், காலேஜ் தெரிஞ்சவங்க சிவகங்கையில இருக்கும், சூப்பர் பிளேஸ் நல்லா ஓடும். சில பேர் ராசியான கடக்காது அப்படிலாம் சொன்னீங்க. யாரு நத்தலான மெசேஜ் பண்ணுங்க, சூப்பர் ராசியான கடக்காது அப்படிலாம் சொன்னீங்க, சூப்பர் கடை அப்படின்னு சொன்னீங்க. ஓகே தேங்க்யூ சோ மச். 28ஆம் தேதி என்ன கிளம்படாராமா, கிளம்ப தரல, அது பார்க்கணும். 28ஆம் தேதி ஜனவரி வர 28ஆம் தேதி நம்ம ஷாப் ஓபன். யோகா பிராண்டட் நேம் சொல்றமா, யூனிக் ஜுவல்லரி. பேருக்கு தகுந்த மாதிரி ஜுவல்லரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. வாங்க எல்லாருமே சொல்லிருக்கீங்க. பேருக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஜுவல்லரி எது ஜொலிக்கிறது அப்படின்னு சொன்னா. இன்னைக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு என்ன சொன்னது, இப்பெல்லாம் வச்சுதான் எங்க ஏரியாக்காரங்க இன்னும் வந்திருக்கணும் எங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சொல்லும் போது. உங்களுக்கு வேணும்னா 22ஆம் தேதி நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம இதுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ரியல் கோல்டு மாதிரி இருக்கு. 1 கிராம் கோல்டு ஃபார்மிங் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். 22ஆம் தேதி எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நீங்க இந்த கடைக்கு போங்க, நானும் சிண்டு இந்த கடைக்கு போறோம். ஓகேங்களா? விளாக பாருங்க. என்ன மஹி அழகா இருக்கீங்களே மாப்பிள்ள மாதிரி. இன்னைக்கு என்ன டே? எங்க ஸ்கூல்லையா? அவ்வளோ அழகா இருக்கியே வேஸ்ட் செட்ல. யார் எடுத்து கொடுத்தா? அப்பாவா? நீ அப்பாதாடா. சித்தப்பா என்னப்பா? மகிழா இங்க இரு. உன் பொண்ணு யாரு சொல்லு. நீ மாப்பிள்ள, பொண்ணு
இந்தா இருக்கு பாரு கருவாச்சி. ஓகே என் பொண்ணு. ஓமா எனக்கு வேணும். அழகா இருக்கு மகி. தள்ளி நில்லு காமிக்க எல்லாட்டையும். மகி நில்லு, அங்கே நில்லு. மகி எப்படி இருக்கான்னு சொல்லுங்க எல்லாரும். சூப்பரா இருக்கு மகி, அவ்வளோ அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. ஹாப்பி பொங்கல்னு சொல்லிடு. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்னு சொல்லு. ஹாப்பி பர்த்டேவா? அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். வெரி குட். போலாமா? கிளம்பிட்டோம் நாங்க. எங்கே போறோம் நாங்க? நீங்களும் வாங்க. எங்க போறோம்? நான் மல்லிகை கடைக்கு, காய்கறி கடைக்கு, பழக்கடைக்கு, ஸ்வீட் கடைக்கு, பூ கடைக்கு 5 கடைக்கு நான் போனோம். நான் வந்து தையல் கடைக்கு மட்டும், என்னடா டெய்லரிங் கடைக்கு மட்டும் போறேன். என் வேலை எனக்கு முக்கியம் அப்படி சொல்லவே சொல்லி நினைச்சு சொல்லலை. இல்லை எனக்கு வந்து ப்ளவுஸ் பார்க்கணும். அண்ட் தென் வந்து இன்னும் 2-3 வேலைகள் வந்து கடையில் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும். முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வரலாம். மகி வந்து எனக்கு செம்மையாக போனால் அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேஸ்ட் செட்டில் அப்படி எங்களுக்கே நாங்களே கண்ணு வச்சிட்டோம். அந்தளவுக்கு மகி வந்து அழகாக இருந்தா. சுற்றி போடணும். என் மயனை வீடியோ எடுத்து போடல அடுத்த ஏதாவது நடந்துரும். எங்களுக்கு வந்து எங்களுக்கு நடக்காது, அவனுக்கு நடந்துரும். ஏன்னா மூஞ்சில அடிபட்டுரும். கரெக்டா கண்ணுகிட்ட, வாய்கிட்ட, மூக்குகிட்ட இந்த மாதிரி புண்ணு வர மாதிரி ஆயிடும். இப்ப இன்னைக்கு சாயங்காலம் வருவேன், ஏதாவது ஒரு அடிபட்டு தான் வந்திருப்பேன் பாருங்க. எங்களுக்கு அது வந்து மைக்கு எப்பவுமே இது மாதிரி நடக்குது. மையை போடவே மாட்டான். ஏகப்பட்ட டைம் வந்து அதே மாதிரி அவனுக்கு வீடியோ போட்டோம்னா மறுநாளே அவனுக்கு ஏதாவது ஒன்று காயம் பட்டுருது, அடிபட்டுருது, இல்லைன்னா காயம் பட்டுருது. அது வந்து என்னன்னு தெரியல அவனுக்கு, அப்படியே நடக்குது. ஓகே பரவாயில்ல, என்ன பண்றது, வீடியோ நம்ம வந்துட்டோம், எல்லாத்தையும் சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்றது அவனுக்குமே தெரியும். ஆனா அவனா அந்த காயத்தெல்லாம் பெருசா நினைக்க மாட்டான். எங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நான் வா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஓகே பரவாயில்ல. நிறைய பேர் வந்து மகி சூப்பரா இருக்கான், மகி இவரமா இருக்கான், அவரமா இருக்கலாம் கமெண்ட் பண்ணீங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லெச்சு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி, இந்த லுக்கு சிரிக்கிறது வைக்கிறதா லெச்சு மாதிரி இருக்கு. அவன் வந்து ஒரு வயசுல ஃபுல்லா லெச்சு மாதிரி தான் இருந்தான். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச என்னமா சின்ன பிள்ளைங்க அதான் அந்த சிரிக்கிறது மொமெண்ட்லாம் வந்து லெச்சு மாதிரி தான் சிரிப்பான். நிறைய இடத்துல லெச்சு மாதிரி இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காமிப்பாங்க. நாங்களே நிறைய பேர் ராமனே சொல்லுவேன், இந்த அவன் வந்து லட்சுமி மாதிரி பண்றாண்டி அப்படின்னு சொல்லுவேன். சில விஷயத்துல ராமன் மாதிரி பண்ணுவேன், சில விதத்துல உங்க அப்பா மாதிரி இருப்பேன், சில விதத்துல எங்க அப்பா மாதிரி இருப்பேன், சில விதத்துல அவங்க தாத்தா மாதிரி இருப்பேன். அந்த மாதிரி ஃபேஸ்லாம் மாறும் அவனுக்கு. நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ போயிட்டு நிறைய பேர் பொங்கலுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. நாளைக்கு எல்லாரும் பாருங்க, vlog பாருங்க. நாளைக்கு செம்மையா vlog வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. என்னம்மா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டியா? முன்னாடி பாரு சீட்டி மடக்கிறது, என் ப்ளவுஸ் தான் இருக்கு. இங்கே நாளைக்கு வந்து ஒரு சேலை, சூப்பர் சேலை கட்ட போறேன். நாளைக்கு வந்து ஒரு கிராண்டா இருக்கும். ஆனால் சேலை வேற சேலை, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கட்டிடுவோம். வேற சேலை கட்டுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாளைக்கு கட்ட போற காஸ்டியூம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சூப்பராக இருக்கும், அதை பாருங்க ஓகேங்களா. ஆனால் நான் போகிற ஜுவல்லரி எல்லாமே நம்மளோட யோகா யூனிக் ஜுவல்லரி தான், பாருங்க அதை வாங்கிடுங்க ஓகேவா. எல்லாரும் மிஸ் பண்ணாமல் வாங்கி நாளைக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் உங்களுக்காக போட போகிறேன். அதையும் பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கலாம். எல்லாமே பொங்கல் கழிச்சு தான் வரும். என்னதான் நீங்கள் இப்போ எந்த இது ஆர்டர் போட்டாலும் பொங்கல் கழித்து தான் உங்களுக்கு வரும். ஆமாம் ஓகேவா. மகி ஸ்கூலில் கூப்பிட போகிறோம். மகி எப்படி இருக்கான், போகும்போது எப்படி போனால், வரும்போது எப்படி வரான்னு மட்டும் பாருங்கள். நல்லா பண்ணியிருக்காங்க மகி ஸ்கூலில். அது ரொம்ப சாஞ்சிருச்சு. கரும்பு அடிச்சு முளைக்க. இன்னைக்கு என்னம்மா பண்ற? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பொங்கல், அப்படிதானே? நாளைக்கு பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு பானையெல்லாம் விளக்கி கழுவியாச்சு. நம்ம வருஷம் இந்த பானை தான் பொங்கல் வைப்போம். போன வருஷம் இதுதான் வச்சோம், போன வருஷம் இதுதான் வச்சோம். இதுல வந்து என்ன பொங்கல் வைப்போம்?
சக்கரை பொங்கல் வெண்பொங்கல். இதுல வெண்பொங்கல். இது ரெண்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா பொங்க வைக்க போறோம். அடுத்து பொங்கல் ஜாமான், சாமி ஜாமான் எல்லாமே கழுவி கவுத்தியாச்சு. அதாச்சும் நம்ம வீடியோ என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஜாமான்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம்னா டைம் இல்லை, நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த டைமே வாங்கிட்டு வந்தாச்சு, அப்படியே இருக்கு பாருங்க. ஆனால் வந்து நாங்கள் எதுவுமே எடுக்கல வீடியோ. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்க. டீ போட்டுருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே அவங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான நாளைக்கு வந்து என்ன வீடியோ வரப்போகுமா? பொங்கல் திருநாள் வீடியோ வரப்போகுது. நாளைக்கு என்ன அவுட்ஃபிட் போட போறோம், எப்படி இருக்க போறோம், என்ன ஏது அப்படின்னு ரீல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்கமிங் பாருங்க. பை. எல்லாரும் பொங்க வச்சுட்டு சொல்லுங்க. ஆமா, ஹாப்பி பொங்கல்.